Hello friends, welcome back to Preethi's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான one pot recipe தான் பார்க்க போறோம். Pressure cookerல தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். So first குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 2 பிரியாணி இலை, அப்புறமா ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான மசாலா. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 to 10 seconds வரைக்கும் இத mix பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா இதுல வந்து தின்னா சாப் பண்ணி வச்சிருக்கிற மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் அதை mix பண்ணுங்க ஒரு 5 to 6 minutesக்கு. அடுத்ததா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்கிற 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சோ ஜிஞ்சர் garlic பேஸ்டோட ரா ஸ்மெல் போகுற வரைக்கும் நம்ம வந்து இத குக் பண்ண போறோம். சோ ஃப்ளேம் வந்து லோலயே வச்சு குக் பண்ணுங்க இல்லனா சீக்கிரமா அடி பிடிச்சிரும். இதில வந்து கொஞ்சமா புதினா இலை சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா கொஞ்சம் shrink ஆகுற வரைக்கும் அதை mix பண்ணி விட்டுருங்க. சோ இஞ்சி பூண்டோட வாசனை எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டா அடங்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி தின்னா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இத குக் பண்ணிடலாம். And meanwhile நீங்க என்னோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. சாஃப்ட்டா தக்காளி குக் ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து 2 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கடைசில வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். சோ மசாலா எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி சேர்த்துடலாம். சோ நான் வந்து இப்போ மெஷர் பண்ற டம்ளர்ல வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்க போறேன். நான் வந்து 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். இதே டம்ளர்ல தான் நான் வந்து அரிசியும் மெஷர் பண்ணேன். சோ அதே டம்ளர்லயே வந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சோ இத லைட்டா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுல வந்து ஊற வச்ச 1 கப் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோ மேக்ஸिमम ஒரு 15 minutes ஊறினாலே போதும் அரிசி. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து லைட்டா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அரிசி வந்து உடையாம நல்லா ஸ்லோவா வந்து அதை mix பண்ணி விட்டுருங்க. கடைசியா கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம வந்து இத மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வர வரைக்கும் பிரஷர் குக் பண்ணிடலாம். 2 விசிலுமே இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம பிரஷரை நம்மளே ரிலீஸ் பண்ணாம அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்து ஓபன் பண்ணிடலாம். நம்மளோட சிம்பிளான தக்காளி சாதம் வந்து ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. அந்த 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1.5 டம்ளர் அளவு தண்ணி வந்து கரெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி உதிரியா இருக்கும் பாஸ்மதி ரைஸும். சோ ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம் இந்த ரெசிபி. சோ நீங்களும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க. Thank you for watching.